Hello friends, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்பிளிங். ஸோ ஜம்பிளிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் அ வேர்பல் ரீசனிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சீக்வென்ஸோ இதோ வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கரெக்டான சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரேஞ்ச் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ இன் அ மீனிங்ஃபுல் சீக்வென்ஸ். யான், பிளான்ட், சாரி, காட்டன், கிளாத்ன்னு இருக்குது. நம்ம ஒரு கரெக்டான சீக்வென்ஸில் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் என்ன வரும்னா நமக்கு பிளான்ட் தான் வரும். ஏன்னா பிளான்ட்லேருந்து நம்ம காட்டன் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் யான், கிளாத்து, அதுக்கப்புறம் சாரீ. ஸோ இப்போ நமக்கு ஜம்பிள் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு சீக்வென்ஸில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்குறப்ப தேர் இஸ் அ குரூப் ஆஃப் 5 persons A, B, C, D and E. One of them is a horticulturist, one is physicist, one is journalist, one is industrialist, one is advocate. 3 of them A, C and advocate prefer tea to coffee, and 2 of them B and journalist prefer coffee to tea. The industrialist and D and A are friend to one another, but 2 of these prefer coffee to tea. The horticulturist is C's brother who is horticulturist. ஸோ நமக்கு ஒரு 5 persons பற்றி கொடுத்துருக்குறாங்க. இவங்க 5 பேரோட ஆக்குபேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஹார்டிகல்ச்சரிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ அண்ட் சி அண்ட் அட்வொகேட் ப்ரிஃபர் டீ டு காஃபி. ஸோ நான் தனியாக எழுதிக்கிறேன். ஏவும் சியும் அட்வொகேட்டும் டீ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 of them, ஒன்று வந்து பி, இன்னொன்று ஜேர்னலிஸ்ட். ஸோ பியும் ஜேர்னலிஸ்ட்டும் தி ப்ரிஃபர் காஃபி டு டீ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டி அண்ட் ஏ 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இதில் கண்டிப்பாக 2 பேர் காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம காஃபினா ஆல்ரெடி தெரியும், பியும் ஜேர்னலிஸ்ட்டு தான் காஃபி குடிப்பாங்கன்னு. அப்போ இதில் கண்டிப்பாக ஒருத்தர் என்னவாக இருப்பார், அதாவது இந்த ஏலையும் டிலையும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பார். ஓகேங்களா? அப்போ பி கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் இருப்பார். ஓகேங்களா? அப்போ இந்த ஏலையும் டிலையும் ஒருத்தர் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பார். ஆனால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏங்கிறவர் ப்ரிஃபர் டி தான். அப்போ கண்டிப்பாக ஏ கிடையாது, அப்போ டி தான் ஜேர்னலிஸ்ட். ஸோ இப்போ நம்ம 2 கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒன்று வந்து பி வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட், டிங்கிறது ஜேர்னலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏ நமக்கு தெரிஞ்சிருச்சு, டி தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பி தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்னும் என்னென்ன தெரில, ஒன்று வந்து ஏ, இன்னொன்று பார்த்திங்கன்னா சி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இ. அப்போ இதில் நமக்கு டி பாருங்க, யார் ஏ, சி, அட்வொகேட். ஸோ அட்வொகேட் நமக்கு கண்டிப்பாக ஈயாக தான் இருக்கும். இப்போ ஏக்கும் சிக்கு மட்டும் தான் நமக்கு தெரியணும். இன்னொரு க்ளூ பாருங்கள், த ஹார்டிகல்ச்சரிஸ்ட் இஸ் சீஸ் பிரதர். அப்போ கண்டிப்பாக சி இருக்கிற ஹார்டிகல்ச்சரிஸ்ட் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ யார் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் இருப்பாங்க? ஒரே ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் எப்போவுமே நம்ம கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், பட் நீங்கள் வந்து க்ளூஸை வந்து கரெக்டாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜம்பிள் பண்ணி வரதான் ஜம்பிளிங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 6 to 7 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் ரீசனிங்கில். அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.